வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பயிற்சி 3இல் 1 இயற்கணிதத்தில் பயிற்சி 3இல் 1ல் முதல் கணக்கை பற்றி இப்போ பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அப்போ என்ன செய்யணும்? இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த கோடிட்ட இடத்துல நம்ம நிரப்பணும். 14/9 14/9 வந்து அடுக்கை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 14/9 14/9 14 அடுக்கு 9 14 அடுக்கு 9ன்னு வாசிக்கணும். இப்போ வந்து ரெண்டாவது கணக்கு பி கியூப் கியூ ஸ்கொயர்டு. இதனுடைய விரிவுபடுத்த பி கியூப்னா என்னது? பி இன்ட்டு பி அடுக்கு 3ஆக இருக்கிறதால எதனுடைய அடுக்கு என்ன நம்பர் வருதோ அதன் விரிவுபடுத்தப்பட்ட வடிவமாக எழுதணும். அதுக்கு அடுத்தது கியூ ஸ்கொயர்டுன்னு இருக்கிறதால அதையும் ஒரு பெருக்கல் குறியை போட்டுட்டு கியூ இன்ட்டு கியூ. ஏன்னாக்கா இங்கே பி கியூப் கியூ ஸ்கொயர்டு இதுக்கு இடையில பெருக்கல் குறி இல்லையே அப்படின்னாக்கா, பெருக்கல் குறி இருந்தாலும் இல்லைன்னாலும் இது பெருக்கலின் வடிவமாக தான் கருதப்படும். அதனால் பி கியூப் கியூ ஸ்கொயர்டை நம்ம வந்து இப்படி தான் எழுதணும். அடிமானம் 12 அடுக்கு 17. அடிமானம்னா கீழே உள்ள எண். அடிமானம்னா கீழே உள்ள எண், அடுக்குன்னா இந்த மேலே உள்ள எண். அதை பவர்னு கூட சொல்லுவாங்க. இதை எப்படி எழுதுவாங்க? 12 கீழே போட்டுக்கணும். அடிமானம் 12 அடுக்கு 9 அடுக்கு 9. அடிமானம் 12 பெருசாக எழுதிக்கணும். அடிமானத்தை வந்து பெருசாக எழுதிக்கணும், அடுக்கை வந்து சின்னதாக எழுதணும். 17 அடுக்கு வந்து 17. அப்போ சின்னதாக 17ன்னு எழுதணும். இங்கே பாருங்கள், 4வது கணக்கு. அதாவது எனிதிங் பவர் இஸ் 0 = 1. அப்போது நீங்கள் 14 பெருக்கல் 21 பவர் 0னாலும் ஒன்று தான், 1 அடுக்கு 0வாக இருந்தாலும் ஒன்று தான். அதை தான் வந்து பி பவர் 0 = 1. இதுதான் அடுக்குக்குறி உறுதி. அதாவது எந்த மாறிலியாக இருந்தாலும் சரி தான், மாறியாக இருந்தாலும் சரி தான், அடுக்கு 0வாக இருந்ததுன்னா அதுக்கு 1க்கு சமம். நீங்கள் 0ன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கீழே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்போது அதனுடைய மதிப்பு என்ன தான்? 1. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த அடுக்குக்குறி விதியை நினப்பில் வச்சுக்கிட்டாலே இதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், சரியா தவறா? சரியா தவறா? இப்போ பாருங்கள், 2வது கணக்கு. 2 அடுக்கு 3 2 அடுக்கு 3 3 அடுக்கு 2 2 அடுக்கு 3 3 அடுக்கு 2. அப்போ இங்கே என்ன வரணும்? அடிமானத்தை பெருக்கிட்டு இங்கே போட்டாங்க, அடுக்கை கூட்டி இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ 2 அடுக்கு 3னா 2 × 2 × 2ன்னு அர்த்தம். 3 அடுக்கு 2னா 3 × 3ன்னு அர்த்தம். அப்போது 2 2 4 4 2 8 8 3 24 24 × 3 அதிக தொகையாக வரும். ஆனால் இங்கே 6 அடுக்கு 5 6 அடுக்கு 5ன்னா என்னது? 6 × 6 × 6 × 6ன்னு அர்த்தம். அப்போது இது மாதிரி வராது, சரியாக இது வராது. அதனால் வந்து நம்ம இது வந்து தவறான விடை. இது என்ன செஞ்சுருக்காங்க? பெருக்கல்ல வந்து அடிமானங்கள் சமமாக இருந்தால் தான் அடுக்குகளை கூட்டிக்கணும். அதை தவிர்த்து நம்ம வந்து இங்கே அடுக்கை வந்து கூட்டக்கூடாது. அடுக்கை கூட்டக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இதை வந்து 2 அதை 2 இல்லை 2 2 4 4 2 8ன்னு தான் சொல்லணும். 2 6ன்னு எழுதிட போகிறீங்க. இது வந்து 3 9 3 9. அப்போது 3 9னா 72 இதுக்கு ஆன்சர். இது வந்து 72 தான் ஆன்சரு. ஆனால் இங்கே 6 அடுக்கு 5ன்னா 6 பெருக்கல் 6 36 6 பெருக்கல் 6 36 இங்கே பெருக்கல் 6. அப்போது இதை 3த்தையும் பெருக்கி வந்ததுன்னா விடை வந்து எங்கேயோ போய் நிற்கும். இப்போ 72 எங்கே இருக்குது? இது எங்கே இருக்குது பாருங்கள். அதனால் இது வந்து தவறு.
ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. 2/9 3/2 இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, 2 நம்பரையும் போட்டு 9 பெருக்கல் 2 9 பெருக்கல் 2ன்னு போட்டுட்டாங்க. அப்போது பெருக்கல்ல இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அடிமானங்கள் சமமாக இருந்தால் தான் அடுக்க கூட்டணும். அடிமானங்கள் சமம் இல்லைன்னா அடுக்க கூட்டக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இது தவறான பதில். அடுத்தது பாருங்கள், 9 பெருக்கல் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா, இப்படி என்ன அர்த்தம்னாக்கா 2 பெருக்கல் 3ன்னா 6. இப்போ 9 பெருக்கல் 2ன்னா 18. அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. அதனால் இது என்னது, தவறான பதில். இங்கே பாருங்கள், இதில் அடிமானங்கள் சமம், அடுக்க கூட்டியிருக்காங்க, இது சரி. இங்கே பாருங்கள், 2/0 1000/0. இப்போ அடுக்கு என்ன இருக்குது, ரெண்டுத்துலேயும் 0 0 தான். நான் ஏற்கனவே இந்த 1வது கணக்கில் சொன்னேன் பாருங்கள், இந்த 1வது கணக்கில் நம்ம சொன்னோம் பாருங்கள், இதை பாருங்கள். அதாவது இந்த 0 அப்படின்னு இருக்குது, எனிதிங் பவர் 0 = 1ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே போல் இங்கேயும் இதனுடைய லெஃப்ட் சைடும் 1, ரைட் சைடும் 1. அதனால் இது சரி. இங்கே பாருங்கள், 2/3 2/3ன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இது சிறியது மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது 3 பெருக்கல் 3ன்னு அர்த்தம். அப்போது 2 2 4 4 2 8. இது பாருங்கள், 3 9. அப்போது சரியான பதில் 2/3 சிறியது. எதை விட, 3/2 விட சிறியது. அப்போது மேற் சொன்ன 2 கணக்குகளும் தவறு, இது ரெண்டும் சரி. சரிங்களா? தேங்க்யூ.